கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லிட்டீங்க சாமி. இப்போ அதை தொடர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? இந்த குரு பயிற்சியில் பல்வேறு லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசியில் கும்பம் ஒன்று. இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்கு 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார், ஒரு லாபம். இன்னொன்று பார்வை பலனாக 9ஆம் இடத்துல 9ஆம் பார்வையாக வரை குரு பார்ப்பார். குரு பார்வை பலன், நின்ற பலன் ரெண்டுமே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகு ஜென்மத்தில் உட்காருகிறார், 7ஆம் இடத்துல கேது பகவான். ஒன்று இதில் ஜென்ம சனியிலேருந்து பாத சனியை நோக்கி சனி பகவான் நகர்றார். அப்போ பழைய கஷ்டம் இல்லை. ஆனால் ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதும் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் சின்ன சின்னதாக குடும்பத்தில் சண்டையை கொடுக்கும். கல்யாணம் கைகூடி நின்று போகிற சூழல் கூட கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி குரு பகவான் வருகிறார். குரு 5க்கு வராரு, தொழில் அமைச்சு கொடுத்துருவார். இந்த நேரத்தில் ஜென்மத்தில் சனி பகவான் இருந்து நகரக்கூடிய சூழலில் கும்பராசிக்காரர்கள் தொழில் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்க. திருமண வாழ்க்கையில் கவனத்தை செலுத்த வேண்டாம். எப்போ? ஒரு 150 நாட்கள், 11/5/2025 8/10/2025 வரைக்கும் 150 நாட்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்க. இது வரைக்கும் வேலை இல்லைன்னு நினச்சா, வேலை கிடச்சிதா, சின்ன வேலை, அதுக்கான வருமானம், ஓகே போங்க. ஐயோ நான் பெரிய கெத்தில் இருந்தேன்ப்பா, நானும் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தேன், எனக்கு இந்த வேலையா அப்படின்னு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் சின்ன வேலை கிடைச்சாலும் அதுக்கான சின்ன வருமானம் கிடைச்சாலும் அதுக்கு போங்க. இன்றைக்கி சின்ன வேலை, அதை நீ ஒழுங்காக செய்யும்போது நாளைக்கு பெரிய வேலை. ஏன்னா பாத சனி லாப சனி, ஆனால் குறைவான லாபம். ஒரு கம்பெனியில் எம்டி அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் அந்த கம்பெனியில் பியூன் அளவுக்கு தான் வேலை கிடைக்கும். அதை தான் சனி பகவான் கொடுப்பார். அதுதான் பாத சனி நோக்கி சனி பகவான் நகரக்கூடிய காலம். ஒரு பக்கம் ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, ஒரு இடத்துல உங்களுக்கு பொண்ணு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சின்னதாக வேலை கிடைச்சோடனே, என்ன அந்த கம்பெனியில் கிளர்க்காமல, அதை நம்ம எப்படி பொண்ணை கொடுக்குறதுன்றுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, அடுத்து பார்த்து கொள்ளலாம். இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்தில் தொழில், அதற்கான லாபம். இப்போ ஒருத்தர் குழந்தை பேர் இல்லை அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்துல குரு வரும்போது என்ன பண்ணுவார்? குழந்தையை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் பெண் குழந்தை தான் இருக்குது, அடுத்து ஒரு பையன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கரு தரிச்சிடுறாங்க. மீண்டும் பெண் பிறந்தால் மனம் உடைந்து விடக்கூடாது. அதே மாதிரி ஆண் குழந்தை தான் இருக்குது, மீண்டும் ஆண் குழந்தையை பிறந்தால் மனம் உடைந்து விடக்கூடாது, குடுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ குரு பயிற்சியில் கும்பராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு புலம்பாதீங்க. இறைவன் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு போங்க. ஏற்கனவே பையன் மீண்டும் பையன், ஓகே இருந்தால் போகுது. ஏற்கனவே பொண்ணு மீண்டும் பொண்ணு இருந்தால் போகுது. 2 பொண்ணு 2 பையன் இருந்தால் போகுது, டோன்ட் வரி அப்படின்ட்டு போகணும். ஒன்று, ஒரு கம்பெனியில் வேலை, எம்டி, அந்தளவுக்கு திறமை இருக்குது, நான் படிச்சிருக்கேன், எம்ஃபிலே படிச்சிருக்கேன், ஆனால் ஒரு சின்னதாக ஒரு கிளர்க் வேலை தான் கிடைக்குது, ஓகே நான் இருந்துக்கிறேன், அதில் உழைச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் எம்டி ஆகிக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் குறைத்து கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் இந்த குரு பயிற்சி யோகம். ஏன்னா வாய்ப்புகளை கொடுப்பார். 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை பலனாக வர வளமாக இருக்கிறார். இது எல்லாமே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொருளாதார நெருக்கடி, காசு பணத்தில் குறைபாடு. காசு பணத்தில் குறைபாடுனா எப்படி இருக்கும்? நிறைய காசு வராது, ஆனால் கொஞ்சமாக வரும். பழையபடி கஷ்டம் இல்லை, ஒரு பெரிய கார் வாங்கிட்டு போகிற அளவுக்கு எனக்கு வரல லாபம், ஆனால் ஒரு பைக் வாங்குற அளவுக்கு காசு வந்துச்சு, அப்போ பயன்படுத்துவாங்க. பைக் வாங்கிட்டு போ, இல்லை நான் காரில் தான் போ அப்படின்ற ஈகோவை விட்டுட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகம் தொழில் வளர்ச்சியில். அடுத்து வரக்கூடிய அதிசாரத்தில் 8/10/2025 அதிசாரத்தில் ஒரு 75 நாளும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 17/12/2025 வக்ரத்தில் ஒரு 120 நாளும் உங்களுக்கு பல்வேறு லாபத்தை. ஏன்னா 7.5 சனி நடக்கும்போது அதிசார காலம் வக்ர காலம் யோகம். அப்போ திடீர்னு திருமணம் கைகூடுறதுக்கு வாய்ப்பு வந்துடும். திடீர்னு கம்பெனிலேயே சின்னதாக வேலைக்கு சேர்ந்தாலும் பரவாயில்லப்பா, படிச்சும் இருக்கான், சின்ன வேலையை கூட இந்த அளவுக்கு பார்க்குறானே, அப்போ அவனுக்கு பொறுப்புகள் அதிகமாக கொடுத்து சம்பளத்தை கூட்டுவோன்னு உங்கள் மேலே மதிப்பு மரியாதை உங்களுக்கு பெரிய பொறுப்பு கொடுத்து ப்ரொமோஷன் கொடுத்து வருமானத்தை கூட்டி கொடுத்துருவாங்க, மிகப்பெரிய லாபம் கிடச்சிடும். அப்போ கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஜெயிக்க பாருங்கள். இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும்.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாமி. இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் எந்த கோவிலுக்கு போகணும், வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும்? இந்த குரு பயிற்சியில் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க. ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா கேரளா போய் குருவாயூரப்பனை தரிசனம் செய்து விட்டு வந்துடுங்க. இந்த குருவாயூரப்பன் கோயில் என்னன்னா, வாயு பகவானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் விஷ்ணு பெருமானை பிரதிஷ்டை செய்த ஸ்தலம். வாயு பகவானா யார் இருக்காரு? சிவபெருமான் இருக்கிறார். விக்கிரகமா யார் இருக்கா? விஷ்ணு பெருமான் இருக்கிறார். அந்த குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய் ஒரு வியாழக்கிழமையில் ஒரு நல்லெண்ணெய் தானம் பண்ணிட்டு வந்துருங்க. உங்கள் இடைக்கிட நல்லெண்ணெய் தானம் பண்ணலாம், துலாபாரம் செய்யலாம். இல்லையா ஒரு டின்னு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா சுற்றி விளக்கு போடுவாங்க. கேரளா கோயில்களில் கோயிலை சுற்றி விளக்கு போடுற பழக்கம் உண்டு. இறைவன் ஒளி வடிவமாக இருக்கிறார். சவுண்ட் அண்ட் லைட்டாக தான் இருக்கார். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தீபம் ஏற்றுறோம், அதேமாதிரி வேத மந்திரங்களும் சொல்கிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா துலாபாரமாக மொத்தமாக எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் இடைக்கிட. இல்லைன்னா ஒரு டின்னு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க. நல்லெண்ணெய்ங்கிறது சனி தோஷத்தை போக்கும். இப்போ 7:30 பாத சனிக்கு போகக்கூடிய சூழலில், குரு பயிற்சி ஆகியிருக்க சூழலில் குருவாயூருக்கு ட்ரெயின் இருக்குது. ஏறி அழகாக உட்காந்துக்கலாம். ஒரு பரதேசி மாதிரி ஒரு காய் வெட்டி கட்டிக்கலாம். இல்லை ஒரு வேசி சட்டை ஒரு துண்டு ஜட்டி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம பாட்டு ட்ரெயின் ஏறோம், ஒரு நார்மல் டிக்கெட் அழகாக போகலாம், இறங்கலாம், இப்போ தரிசனம் பண்ணலாம், அடுத்து இன்னொரு ட்ரெயினை போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டை செய்தால் இந்த குரு பயிற்சி பல விஷயங்களும் உங்களை காப்பாற்றி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும்.